வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம், அதாவது சுருக்குதல் சம் வந்து பார்க்கலாம். இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கொஞ்சம் பெரிய வேல்யூ மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக போட்டுடலாம். வாங்க இப்போ எப்படி சுருக்கலாம் அப்படின்னா, இதோட ஆப்ஷன்ஸை நம்ம முதல்ல எழுதிக்கலாம். 10^3/3/3. பி ஆப்ஷன் வந்து 10/5 வரும். சி ஆப்ஷன் வந்து 10^2 3² அப்படின்னு வரும். டி ஆப்ஷன் வந்து 10^6 3/6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து ஆப்ஷன்ஸு. இப்போ வந்து முதல்ல நம்ம எந்த சம் எடுத்துக்கிட்டாலையும் ஆப்ஷன் ஒரு வாட்டி அப்படியே த்ரோ பண்ணிடணும், ஒரு 2 வாட்டி வந்து த்ரோ பண்ணிடணும். எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிக்கிட்டு சொல்யூஷன் போட்டாச்சு. சொல்யூஷன் போட்டு அடுத்து வந்து இந்த வேல்யூ வந்து சுருக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது 9³ வந்து 729 வரும். 9³ வந்து 729 வரும். அப்போது நம்ம எப்போயுமே க்யூப்பில் வந்து எழுதும்போது இந்த இடத்துல 3 டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டிஜிட் தான் எழுதணும். எப்படின்னு பாருங்கள். இந்த மொத்த வேல்யூவும் நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 0.09³ அப்படின்னு எழுதுறேன் பாருங்கள். கரெக்டாக இப்போது 3 டிஜிட் வந்துச்சுன்னா ஒரு டிஜிட் வரணும். இந்த இடத்துல இந்த 3 0 இருக்குது, ஒரு 0 போட்டுக்கிட்டேன். அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 3 0 வருது, ஒரு 0 போட்டுக்கிட்டேன். அப்போது 0.09³ எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். மறுபடியும் பாருங்கள். 0.09³ அப்படின்னு எழுதுறேன். அதாவது இந்த 3 டிஜிட்டுக்கு ஒரு டிஜிட் எழுதியாச்சு, இந்த 3 டிஜிட்டுக்கு ஒரு டிஜிட் எழுதியாச்சு. 9³ தான் வந்து 729, நல்லா தெரியுது. அப்போது ஹோல் பவர் -3/4 இன்ட்டு 0. அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 3/4 எழுதியாச்சா. அடுத்து வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2 வேல்யூ எப்பவுமே பக்கத்தில் இருக்கிற வேல்யூ பார்க்கணும். அந்த வேல்யூக்கு ஒத்து போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ தான் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துட முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து எப்படி வந்து எழுதலாம். இந்த வேல்யூவை ஒட்டுமொத்த வேல்யூவையும் a/m ஹோல் பவர் n a/m × n எழுதலாமா. அப்போது இது அதே ஃபார்மெட்டில் இருக்கா. 0.09 -9/4 எழுதலாமா. இந்த இடத்துல 3 × 3 -9/4 அப்படின்னு எழுதலாமா. இன்ட்டு 0.09 ஹோல் பவர் -3/4 வந்துடுமா. அடுத்து இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். a/m × a/n a/m + n அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கா. பாருங்கள், பேஸ் சேமாக இருக்குது, பேஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போ இன்ட்டில் இருக்குது அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து a/m + n அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போது அதே ஃபார்மெட்டில் எழுதலாமா. அப்போ 0.09 இப்போ -9/4 -3/4 வருமா. இந்த இடத்துல ப்ளஸ் வரும், அதை நான் சிம்பிளிஃபைடாக எழுதிட்டேன். அப்போது ஈக்குவல் டு 0.09 -12/4 அப்படின்னு எழுதலாமா. -9 -3 -12 வரும். அப்போது 4 3s 12 வரும். அப்போது 0.09 ஹோல் பவர் -3 வந்துடுச்சு. இப்போ இதை இன்னும் சுருக்கலாம். அந்த 0.09 எப்படி அப்படின்னா, 9 அதாவது 3² தான் வந்து 9. ஸ்கொயரில் பண்ணும்போது 2 டிஜிட் இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் எழுதணும். அதாவது 0.3 அப்படின்னு எழுதணும். 2 டிஜிட் இருந்துச்சுன்னா ஒரு டிஜிட் தான் எழுதணும் ஸ்கொயர் பண்ணும்போது. அதாவது ஸ்கொயர் வந்து இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணும்போது அப்படியே எழுதணும். அப்போது ஹோல் பவர் -3 வருதா. அப்போது இப்போ வந்து a/m ஹோல் பவர் n a/m × n அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கா. 0.3 ஹோல் பவர் -6 இருக்கா. அப்போது இன்னொரு ஃபார்முலா இந்த இடத்துல எழுதுகிறேன். a/n = 1/a/n எழுதலாம். இது ஒரு ஃபார்முலா. இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த ஃபார்முலா, அப்புறம் வந்து இந்த பேசிக் ஃபார்முலா, இதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்போது 0.3 ஹோல் பவர் -6 வருது. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, 1/, இந்த இன்வர்ஸ் வந்து கீழே கொண்டு வரணும் அப்படின்னா, அதாவது இந்த
0.3 ஹோல் பவர் -6 வந்து கீழே கொண்டு வரணும் அப்படின்னா 0.3 பாசிட்டிவாக கொண்டு வரணும் அப்படின்னா 0.3 ஹோல் பவர் 6 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இப்போ நம்ம ஆப்ஷனை பாருங்கள். ஃபஸ்ட்டு எது வந்து 6ல் இருக்குது பாருங்கள். டி ஆப்ஷன் தான் வந்து இதில் இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம டிக் பண்ணிட்டு போயிடலாம். இருந்தாலும் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போது 1/6 1 வந்து எத்தனை வாட்டி பவரில் போட்டாலையும் 1/5 இருந்தாலையும் 1/6 இருந்தாலையும் 1 தான் வரப்போகுது. அதை அப்படியே வந்து போட்டுக்கலாம் பாருங்கள். மறுபடியும் 0.3 ஹோல் பவர் 6 அப்படின்னு போட்டுக்கலாமா? இப்படி போட்டுக்கலாமா? அப்போது ஹோலாக எழுதலாம் பாருங்கள். 1/0.3 ஹோல் பவர் 6ன்னு எழுதலாம். அப்போது இதை வந்து அந்த டெசிமலை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் பை 10 மேலிங்கிலையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணிட்டால் 10/3 ஹோல் பவர் 6 அப்படின்னா 10/6/3/6 ஆன்சரு. இப்போது இது வந்து என்ன ஆப்ஷனு? டி ஆப்ஷன். இப்போ பாருங்கள், டி ஆப்ஷன். நம்ம இங்கேயே வந்து நம்ம டி ஆப்ஷன் போட்டுடலாம், ஈஸி தான். ஆனால் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.